Hi students, welcome to கணித மேதை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல அல்ஜிப்ரா இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்க போறோம். அல்ஜிப்ரா சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ்ல வந்து ரொம்பவே ஈஸியா புரியும். ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா சம்ஸ்லையும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ரால வேரியபிள்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது வேரியபிள்ஸ் மற்ற சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 1, 2, 3, -5 இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்னா அது வந்து ஆல்பபெட்டா நம்பர்ஸ்ல வரும். ஸோ A, B, C அப்படின்றது Z வரைக்குமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து நமக்கு AO, BO, CO, X, Y அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கான்ஸ்டன்டன்ஸ். அதுல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ்ல நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அது வந்து நம்ம கான்ஸ்டன்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்ததா பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பாலினாமியல்ன்றது எப்படி வரும்னா உங்களுக்கு மிக்ஸ்டா வரும். அதாவது மிக்ஸ்டானா மிக்ஸ்டு பை எப்படி வரும், வேரியபிள்ஸ் வந்து மிக்ஸ்ல வரும். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். ஸோ வேரியபிள்ஸ் வரும், அப்புறம் கான்ஸ்டன்ட்ஸ் இதுவும் வரும், அதுக்கப்புறம் என்ன வரும், எக்ஸ்போனன்ட்ஸ்னு இருக்கும். இது மூணுமே வந்து எப்படி வரும், மிக்ஸ் ஆகி வரும். இது மூணுமே மிக்ஸ் ஆகி வரும். அதாவது வேரியபிள்ஸும் வரும், கான்ஸ்டன்ட்ஸும் வரும், எக்ஸ்போனன்ட்ஸும் வரும். அதாவது இதுல வந்து நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ இங்க வந்து 3x அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்க வந்து நம்பர் வந்து ஒரு 7 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்போனன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ல இருக்கிற பவர் 1 2 அதாவது எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 3, எக்ஸ் பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பாலினாமியல்லையே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இனிமே நமக்கு வரப்போற சம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலினாமியல் அப்படின்ற இதுலதான் வரப்போகுது. அந்த பாலினாமியல்லையே மொத்தம் 3 டைப் இருக்கு. ஒன்னு வந்து மோனோமேல், இன்னொன்னு வந்து பைனோமேல், அப்புறம் ட்ரைனோமேல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ல வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுல வந்து நாம மோனோமேல் அப்படின்னா என்னன்றத இப்ப பார்க்க போறோம். இப்போ மோனோமேல் அப்படின்றத பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு எக்ஸ் இல்லைன்னா 2x இல்லைன்னா 3y இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க -5y -3x இதை போல வந்து நமக்கு மோனோமேல் வந்து சிங்கிளா வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பைனோமியல். பைனோமியல் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஒண்ணு பிளஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து பிளஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 3x - 2y இந்த மாதிரியும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படியும் இல்லைன்னா -2yz பிளஸ் 5xyz இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சம்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. அதுதான் என்ன பண்ணுவோம் பைனோமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது ட்ரைனோமியல். அதாவது ட்ரைனோமியல்ன்றது வந்து 3 வேரியபிள்ஸும் கலந்து நமக்கு மிக்ஸ் ஆகி வர்றது தான். இப்போ அது வந்து பாருங்க எப்படி இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து இசட் வச்சுதான் ரெண்டு போட்டுதான். அதாவது மோனோமியல்ன்றது சிங்கிளா இருக்கும், பைனோமியல்ன்றது ரெண்டா சேர்ந்து இருக்கும். அப்படி நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது ட்ரைனோமியல். ட்ரைனோமியல்ன்றது 3 வரும் நமக்கு. ஸோ 3 வரும்போது என்ன இருக்கும், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2x - 3y plus 5z இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சம்ஸ் வந்து வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது ட்ரைனோமியல் அப்படின்ற அர்த்தம். இப்ப பாலினாமியல் இது மூணுத்தையுமே நாம மிக்ஸ் பண்ணி எழுதுறதுதான் வந்து பாலினாமியல். அதாவது சிங்கிள்ஸாகவும் இருக்கும், இல்ல டபுளாகவும் இருக்கும், இல்ல ட்ரிபிளாகவும் இருக்கும். அதாவது மோனோமியலாகவும் இருக்கும், பைனோமியலாகவும் இருக்கும், ட்ரைனோமியலாகவும் இருக்கும். இது மூணுமே மிக்ஸ் ஆகி வர்றதுதான் நமக்கு பாலினாமியல். வரப்போற சம்ஸ் எல்லாமே நமக்கு பாலினாமியல் படிதான் வரப்போகுது. இதுக்கு எப்படி வரும்னா மோர் தென் தட் ஐட்டம் டைம்ஸ். அதாவது இது வந்து எப்படி இருக்குன்னா மோர் தென் டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. x² + 3xy +
5x plus 1. ஓகேவா? இதுல எப்படி இருக்கு? நமக்கு மோனோமைல்லையும் இருக்கு, பைனோமைல்லையும் இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரைனோமைல்லையும் இருக்கு. இது மூணுமே மிக்ஸ் ஆகி வர்றதுதான் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து வர மெத்தட் பாருங்க, லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ்ல வரும். இது மாதிரி நம்ம பார்த்தது வந்து 2 வேரியபிள்ஸ்ல வந்துருந்தது. இப்போ வந்து இதுல 3 வேரியபிள்ஸ்ல வரும். இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா a power 1 x plus b1 y plus c1 z plus d1 equal to 0. இந்த மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த a b c d இது நாலுமே இருக்கு இல்லையா? இந்த நாலுமே என்னன்னா நமக்கு ரியல் நம்பர்ஸ். அதாவது a b c and d is ரியல் நம்பர். இது நாலுமே நமக்கு என்ன ரியல் நம்பரா வரும். அதே போல இந்த a b c இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே 0 வந்து வரவே வராது. So a b and c is not 0. இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு 0ல எப்பவுமே வராது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் ஆர் அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எப்படி இருக்கும்னா a1x அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளஸ் b1y ஈக்குவல் டு 0 இது கூட நமக்கு வந்து வரும். இதுல என்னன்னா ஏவும் பிசி இந்த ஏ இருக்குங்களா, இந்த ஏவும் பியும் வந்து என்னன்னாக்கா நமக்கு ரியல் நம்பர்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி ரியல் நம்பர்ஸா இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா ஹையஸ்ட் பவர்ல இருக்கும். ஹையஸ்ட் பவர்ல வந்து இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க, 3x plus 4y equal to 7. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் பவரே நமக்கு எங்க இருக்கு? இந்த எக்ஸ்லயும் ஒய்லையும் தான் வந்து நமக்கு இருக்கு. அதுதான் அந்த மாதிரியான சம்ஸ் வந்து நமக்கு வரும். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2 வகையா வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது இந்த சால்வ் பண்றது எப்படின்னா சால்வ் ஈக்குவேஷன் இன் 2 மெத்தட்ஸ். இது வந்து நாம 2 மெத்தட் படி சால்வ் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட் ஒன்று வந்து எலிமினேஷன், அதாவது ஒன்னுல இருந்து ஒண்ணு நாம மைனஸ் பண்ணலாம், அதாவது எலிமினேஷன்ன்றது. ரெண்டாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், அதாவது இது வந்து நாம 2 வரும்போது இந்த கிராஸையும் நாம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அதை வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ 2 வகையான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து எலிமினேஷன்ல பண்ணலாம், இன்னொன்று வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த சம்ஸ் வந்து நாம சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மெத்தட்ல பாருங்க, ஜிசிடி அண்ட் எல்சிஎம் பாலினாமியல்ஸ் அப்படின்னு வரும். அதுல ஜிசிடி அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு இருக்கும், எல்சிஎம்ங்கிறது லீஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜிசிடியில பாலினாமியல்ஸ் பத்தி நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6 இருக்கு. இதுல வந்து நம்ம காமன் ஃபேக்டரை வந்து நாம வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண முடியும்? இங்க எல்லாமே வந்து வேரியபிள்ஸ்ல இருக்கு, இங்க மட்டும் தான் நமக்கு நம்பர்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம பிரிக்கும் போது இங்க 7 வரணும், இந்த இடத்துல பிரிக்கும் போது நமக்கு வந்து என்ன வரணும்? 5 வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 6 வந்து நாம பிரிக்க போறோம். ஸோ 6 நம்ம இப்படி பிரிக்கும் போது எப்படி பிரிக்கலாம்? -6 × 1. -6 × 1 நம்ம பிரிச்சுனா என்ன கிடைக்கும்? -6 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் -6 வந்து கிடைக்கும். இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது -6ல இருந்து 1 மைனஸ் பண்ணும்போது நமக்கு -5 கிடைக்கும். இங்க இருக்கிற அந்த 5 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து வந்து இந்த +6 பிரிக்கலாம். +6 பிரிக்கும் போது என்ன ஆகும்? 1 6ன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து பிரிக்க முடியும். அப்படி பிரிக்கும் போது 1 + 6 வரைக்கும் 7 இருக்கும். ஸோ இங்க இருக்கிற 7 நமக்கு வந்து வந்துடுச்சு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்?
எக்ஸ் பிளஸ் ஒன், எக்ஸ் பிளஸ் சிக்ஸ், இங்க வந்து எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகேவா, புரியுதா? என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ் பிளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், அதே போல எக்ஸ் பிளஸ் ஒன்னு நம்ம இங்க பிரிச்சதை வந்து எழுதியிருக்கோம். இப்ப இதுல வந்து காமனா என்ன இருக்கு, இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் வந்து நமக்கு காமனா இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது, ஜிசிடி. ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னொரு முறை சொல்ல பாருங்க. இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது நமக்கு வந்து எல்லாமே வேரியபிள்ஸா இருக்கும், இங்க மட்டும் தான் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸை பிரிச்சா நமக்கு இங்க 7 வரணும். 6 வந்து நம்ம பிரிக்கும் போது, இந்த 6 பிரிக்கும் போது நமக்கு 5 வரணும். அதில் ஃபர்ஸ்ட் -6 எடுக்கும்போது -6 × 1 போட்டோம்னா -6. இது வந்து நாம மல்டிப்ளை பண்ணும்போது -6. இதே இங்க நம்ம ஆட் பண்ணும்போது -5 கிடைக்கும். ஓகேவா, அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த 1 போட்டிருக்கோம். அதே போல வந்து அந்த எக்ஸோட வேல்யூ வந்து -6 வந்து -6 போட்டிருக்கோம். இப்ப அடுத்தது வந்து பிளஸ் பிரிக்கும் போது நமக்கு கூட்டினா 7 கிடைக்குது, இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 6 கிடைக்குது. ஸோ அதையும் வந்து நாம இங்க பிளஸ்ல போட்டிருக்கோம். இது ரெண்டுமே காமனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் தான் காமனா இருக்கு. ஸோ ஜிசிடி இஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து தேர்ட் ஒன்று பார்க்கலாம். இதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 3, எக்ஸ் பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து காமன் ஃபேக்டர் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இருக்கிறதுலே கம்மியானது எது இருக்கோ அதுதான் காமன் ஃபேக்டரா இருக்கணும். ஸோ இதுலயே இருக்கு எது கம்மியா இருக்கு, x2 தான் இருக்கு. அதனுடைய காமன் ஃபேக்டர் வந்து என்ன, x2. ஓகேங்களா, அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க. இதுல 2x2, 3x4, 5x7 அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ 2x இங்க வேரியபிள்ஸ்ல இருக்கு. இது நம்ம என்ன எடுத்துக்க போறோம், இதுலயும் எது கம்மியான நம்பர்ஸ் இருக்கோ, அதாவது பவர் வந்து எது கம்மியா இருக்கோ அந்த பவர் தான் நாம வந்து என்ன பண்ண போறோம், காமன் ஃபேக்டரா வந்து எடுத்துக்க போறோம். ஸோ எது கம்மியா இருக்கோ அதுதான் வந்து காமன் ஃபேக்டர். இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன்ல இது வந்து லாஸ்ட். இதுல வந்து எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து எல்சிஎம்னா நமக்கு தெரியும், எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளை. ஓகேவா, லீஸ்ட் காமன் மல்டிப்ளை. இதுல வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்ப 6, 12, 21 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நாம எப்படி எல்சிஎம் எடுப்போம், இங்க வந்து 6, 12, 21. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே எந்த டேபிளால நமக்கு இதுவாகும், 3 டேபிளால 4, 2, 4, 7. அடுத்தது 2 டேபிளால 1, 2, 7. அடுத்தது 2 டேபிளால 1, 1, 7. ஸோ இந்த 7 வந்து 7 தான் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 3 × 2 × 2 × 7 அப்படிதானே போட்டிருப்போம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 126. இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த 126ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிப்ளை. அடுத்தது இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல எக்ஸ் பவர் 2, ஒய் பவர் 3, அப்புறம் எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரி வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க என்ன காமனா இருக்கு, எக்ஸ் ஒய் வந்து நம்ம காமனா இருக்கு, இசட் மட்டும் தான் வந்து தனியா இருக்கு. அப்ப நம்ம இந்த எக்ஸ் ஒய் தான் சேர்த்து எழுதுவோம். ஸோ எக்ஸ் ஒய் பவர் 3 அண்ட் இசட் இந்த மாதிரி நாம எழுதுவோம். ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இருந்து நாம என்ன பண்ணலாம், சம்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம்.